ரெகுலரா வர கஸ்டமர்னா கூட ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். எப்பயாவது வர கஸ்டமரை பத்தி என்ன சார் தெரியும் எனக்கு? எனக்கு எதுவும் தெரியாது சார். ஓகே 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 கூல், டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு நான் ஒரு போட்டோ காட்டுறேன். இன்னைக்கு உங்க கார்ல வந்தவங்க அவங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரிங்க சார், போட்டோ காட்டுங்க, நான் பார்த்து சொல்றேன். பாருங்க. உங்க கார்ல வந்தது இவங்களான்னு பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்து சொல்லுங்க. உங்க கார்ல வந்தது இவங்க தானா? இன்னைக்கு என் கார்ல வந்தது இவங்க இல்ல சார். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்து சொல்லுங்க. இவங்க இல்ல சார். இன்னைக்கு என் கார்ல வந்த லேடிக்கு ஒரு 25-26 வயசு இருக்கும். அவங்களுக்கு சின்ன வயசு சார். அதனால தான் உறுதியா சொல்றேன், இது அவங்க இல்ல சார். நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்களா? சாமி மேல சத்தியம் பண்ணி கூட சொல்லுவேன். இன்னைக்கு என் கார்ல வந்தது இவங்க கிடையாது. ஓகே, சாரி சாரி சார். ஓகே, நான் கிளம்புறேன். சரிங்களா? வாங்க சார். சரிங்க சார், நான் வரேன். வாங்க. மேடம், நீ செஞ்ச இந்த உதவிய நான் என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். பாண்டி, இந்தாங்க. இந்தா. இவ்வளவு தானான்னு நினைக்காதீங்க சொட்ட பாஸ். இன்னும் எவ்வளவு வேணாலும் கூச்சம் இல்லாம கேளுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல சிஸ்டர் கணக்கே பார்க்க மாட்டாங்க. கர்டன் மாதிரி அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. எங்க சிஸ்டர் தான் லேடி கர்டன். இதுவே அதிகம் தான் சார். எனக்கு போதும் சார். எப்போ யார் வந்து எப்படி கேட்டாலும் உண்மைய சொல்லவே கூடாது. இப்ப சொன்ன மாதிரியே தான் சொல்லணும். மாத்தி சொல்லக்கூடாது. சரிங்க மேடம், நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். வா வரேன் சொட்ட பாஸ். சங்கரபாண்டி, சூர்யாவுக்கு வந்த குழப்பம் தெளிவாயிருக்கும். இனிமே நமக்கு பயமே இல்ல. அந்த குழந்தைய ஒழிச்சு கட்டணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். வா பாப்போம், குழந்தைய இது ஒழிக்க போகுதா, குழந்தை இத ஒழிக்க போகுதான்னு. குழந்தை என்ன நம்மளையே பாக்குது. சிஸ்டர் மாறி குழந்தைய தூக்கிட்டு வரா. சிஸ்டரையே எழுப்பிடுச்சே. சிஸ்டர், குழந்தைய பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சிட்டீங்க. வாய மூடு. தங்கமயில, என் செல்லக்குட்டி, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இது யார் பாருங்க? அவங்க பேரும் தேவிதான். தேவி அம்மா. நம்ம பார்வதி பாட்டி கூட விளையாடலாமா? பார்வதி பாட்டி எங்க? பார்வதி பாட்டி எங்க? பாட்டிய கூப்பிடலாமா? பாட்டி, பாட்டி, இங்க வாங்க. பார்வதி பாட்டி என்ன எங்க வராங்க? பார்வதி பாட்டிய கூப்பிட்டா ஹாசினி பெரியம்மா வராங்க. பாட்டி எங்கன்னு கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. பார்வதி பாட்டி இப்ப தூங்கிட்டு இருக்காங்க செல்லம். அம்மா, ஹர்ஷவர்தன் என்ன பண்றாங்கக்கா? இவ்வளவு நேரம் முழிச்சுட்டு தான் இருந்தாரு. இப்பதான் அவர் தூங்கினாரு. உங்க குரல் கேட்டுதான் நானே வெளியே வந்தேன். அப்படியா?
வா மகளே வா. வா ஸ்ரீஜா. காளியம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? பாத்தீங்களா சிஸ்டர், இந்த பொறி உருண்டைக்கு நக்கல எப்படி காளியம்மான்னு சொல்லி கிண்டல் பண்ணது பாருங்க. நான் செலக்ட் பண்ண பேரை விட்டுட்டு குலதெய்வம் பேரை வச்சால அவளுக்கு நல்லா வேணும். ஏய், காளியம்மா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தானே கேட்ட? எதுக்கு இப்ப நீ முறைச்சிட்டு இருக்க? காளியம்மா முழிச்சிட்டு இருக்கா இல்ல தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லு. அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி உருன்னு முறைச்சிட்டு இருக்க? என்ன ஹாசினி, என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நான் சத்தம்லாம் போடல மாமா, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். ஓ, என்ன மாதிரி தேவி என்ன சொல்றாங்க? உன்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டாங்க போல் இருக்கு. ஆமா, தேவி அடற சத்தமே நான் கேட்டது இல்லையே. பசி எடுக்கும்போது மட்டும் லேசா அழுவாங்க மாமா, மத்தபடி ரொம்ப சமத்தா இருப்பாங்க. பா, அம்மா சூர்யா எங்க மாதிரி? வெளியே போயிட்டு இப்பதான் வந்தாரு. ஓ, இருங்க கூப்பிடுறேன். மேலதான் இருக்காரு. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். மாறி வரேன். வாங்க ஹஸ்பண்ட் சார், மாறி கூப்பிடுது. டாடி வாப்பா சூர்யா. உன் சித்தி சுஜாதாவுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லப்பா. நாளைக்கு நீ ஃப்ரீனா சொல்லு, டாக்டர் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஓகே டாடி. வாரவிந்த், என்னங்கப்பா? இப்ப Very good, Arvind. ஹார்ட் வர்க் போல இது இருக்குது. பாக்குறேன். ஆமா மாமா. எல்லா டீடைல்ஸும் கரெக்டா இருக்கு. மறக்காம கொண்டு வந்து கொடு. சின்சியர்னா அது மாப்பிள தான். தேங்க்யூ மாமா. அத்த, என்ன மாறி குழந்தைய என்னமோ அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? உருட்ட ஆரம்பிச்சிட்டா. ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் பார்த்தேன். இல்ல, நீங்க சமாளிக்கிறீங்க. என்ன சமாளிக்கிறாங்க? ஏ பொறி உருண்டை, எதுக்கு இப்ப தேவையில்லாம குறுக்க பேசுற? நான் ஒண்ணு தேவையில்லாம பேசல சித்தப்பா. ஆ, இந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஆ. தாராத்திய நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஆஹா, இது வேறயா? எப்ப பார்த்தாலும் குழந்தைய வச்ச கண்ணு வாங்காம பாசமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஆசைய குழந்தைய தூக்கி கொஞ்சவே மாட்டாங்க. பாத்தீங்களா சிஸ்டர், அந்த பொறி உருண்டை எப்படி உங்களை கோத்து விடுதுன்னு? ஆமா, ஹாசினி சொல்றதும் கரெக்ட் தானே. தரா, நீ ஸ்ரீஜா குழந்தையும் ஹாசினி குழந்தையும் தூக்கி பார்த்திருக்கேன். ஆனா தேவி பாப்பாவை தூக்கி நான் பார்த்ததே இல்லையே. மாம்சுமா மாறி, தேவி பாப்பாவை கூட வா 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 வா. அத்தை, இந்தாங்க அத்தை. தேவி பாப்பாவை பிடிங்க. இல்ல மாமா ஆசையை நிறைவேத்துவீங்க. இல்ல வேண்டாம். பரவாயில்ல ஹாசினி, பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். வேண்டாம், பிடிங்க. ஜஸ்ட் மிஸ். சொல்றல ஹாசினி, இருக்கட்டும். அத்தை, குழந்தை உங்களை பார்த்து எவ்வளவு அழகா சிரிக்குது. இந்தாங்க அத்தை, குழந்தை வாங்கிக்கோங்க. ஏய் வேண்டாம்.
சொன்னா கேளு. ஐயோ வேண்டாம். இன்னைக்கு சிஸ்டரோட கை கருகிறது நீயே வச்சுக்கோ. வாங்கு தாரா. புடிங்க புடிங்க. இல்ல வேண்டாம். இல்லம்மா வேண்டாம். நான் சொன்னா கேளு ஹாசினி. என்ன நீங்க இப்படி பதறிட்டு இருக்கீங்க? குழந்தை கையில வாங்கிக்கோங்க. ஏய் வேண்டாம். சொன்னா கேளு. ம். அப்பாடா சிஸ்டரோட கை தப்பிச்சுக்கிச்சு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கை குழந்தைய ஆள் ஆளுக்கு கை மாத்தி தூக்கவே கூடாது. அது குழந்தைக்கு நல்லது இல்லம்மா. சமாளிக்காதீங்க அத்தை. நீங்க ஏன் இந்த குழந்தைய கையில தூக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது மாரி சூரிய மாமா குழந்தை இல்ல. ம்? யாரோ பெத்த குழந்தைங்கிறதால தானே நீங்க கையில தூக்க மாட்டீங்க. ஆஹா மூளை வெறும் களிமண்ணு பொறி உருண்டை இவ்வளவு முட்டாளா இருக்காள. என்ன அத்தை, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க இப்ப தூக்கலன்னா சூரிய மாமா கோச்சுக்க மாட்டாரா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சூர்யா நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. நான் முதல்ல சொன்ன காரணம் தான் கை குழந்தைய இப்படி எல்லாருமே மாத்தி மாத்தி தூக்க கூடாதுப்பா. அது குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்ல. பரவாயில்லம்மா, நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல. ம். ஹாஸ்னி, சரி தேவி பாப்பாவை மாறிக்கிட்டு கொடு. ம். போ 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 போ. கொடுங்க. டடடடடட. அட தப்பிச்சேன். ஹாசினி ம். வாய வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டியா? தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற? சார் இவன் யாரு? ஓ, உள்ள வாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இருக்கட்டும், இருக்கட்டும். இதுல சாமிக்கு சாத்துறதுக்கு புடவைங்க எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தேவையானது போக மீதி எல்லாம் அப்படியே வச்சிருங்க. நான் கணக்கு பண்ணிட்டு அப்புறமா வந்து பணம் வாங்கிக்கிறேன். ஆ, சரிங்க. ம். அம்மா, நாளைக்கு காலையில மாறி வேண்டிக்கிட்டபடி அம்மனுக்கு துலாபுரம் காணிக்கையா புடவை கொடுக்க போறோம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. அப்படியாப்பா சூர்யா, ரொம்ப சந்தோஷம்பா. ஐயா, புடவை பார்க்கலாமா? பார்க்கலாமா? பாரு பாரு. பார்க்கலாம். போதும் போதும், எல்லா புடவையும் ரொம்ப நல்லா இருக்கு. திரும்ப எடுத்து உள்ள சரி, சரி. வச்சுங்க. சரிங்கம்மா. எல்லாத்தையும் உள்ள எடுத்து வைங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப நான் வரேங்கய்யா. வரமா? சார் வரேன். சரிங்க. சரிங்க, வரேன். வாங்க, போயிட்டு வாங்க. மாறி, காலையில கோயிலுக்கு போகும்போது இந்த புடவையெல்லாம் கார்ல கொண்டு போயிடலாம். சரிங்க ஹஸ்பண்ட் சார். அது வரைக்கும் புடவையெல்லாம் ஹாஸ்னி ரூம்லயே இருக்கட்டும். சரிங்க சூரிய மாமா. ஹாசினி, அதை எடுத்துக்க. யாரும் சிஸ்டரை மதிக்கல. என்னம்மா பசிக்குதா? பால் குடிப்போமா? சிஸ்டர், துலாபார காணிக்கைக்கு சாத்திரத்துக்கு புடவை வரைக்கும் வீட்டுக்கு வந்துருச்சு சிஸ்டர். இனிமே நாம வெயிட் பண்ண கூடாது சிஸ்டர். வாங்க போய் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ம். வாங்க.
வாங்க மேடம் வாங்க. யோ, உனக்கு இருக்கிற திறமைக்கு அளவே இல்லையா. நீ பெரிய ஆடியா. இவ்வளவு பெரிய கோவிலுக்கே நீ கள்ள சாவி போட்டிருக்கிறேன்னா அதையே நீ பேங்குக்கு போட்டேன்னு வையேன். அதுக்கப்புறம் பெரிய அளவுல நாம செட்டில் ஆயிடலாம்யா. பாண்டி சுமார் என்னப்பா எல்லாமே ரெடியா? எல்லாம் ரெடி மேடம். மேல பாருங்க. என்னப்பா அது? தராசு முள்ள நல்லா பாருங்க. ஆ? சாதாரணமா பார்த்தா அங்க இருக்கிற ஒயர் தெரியாது மேடம். நல்லா உத்து பார்த்தா தான் கிளியரா தெரியும். இப்ப நல்லா பாருங்க, தெரியுதான்னு? தெரியுது தெரியுது சிஸ்டர். இப்ப தெரியுது. ஆனா பாக்குற ஒருத்தர் 2 பேருக்கு டவுட் வந்துராதா? அதெல்லாம் வராது மேடம். ஏதோ வேஸ்ட் ஒயரை போட்டு முறுக்கி கட்டியிருக்காங்கன்னு நினைச்சுப்பாங்க. ஓ, இதுல பவர் சப்ளை வரும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. கரெக்ட் தான். இந்த பக்கம் இருக்கிற தட்டுல குழந்தை இருக்கும். ஆமா. இந்த பக்கம் இருக்கிற தட்டுல புடவைங்க இருக்கும். தட்டுல புடவைங்களோட எடை கூட கூட குழந்தை இருக்கிற தட்டு மேல வரும். தட்டு மேல வர வர இந்த பக்கம் இருக்கிற தராசு முள்ளு மெல்ல மெல்ல அந்த பக்கம் சாஞ்சி ஒயர் கிட்ட வரும். அந்த தராசு முள்ளு சரியா நடு சென்டர்ல வந்து நேரா நிக்கும் போது நீட்டிக்கிட்டு இருக்கிற செப்பு கம்பியில அந்த தராசு முள்ளு டச் ஆகும். முள்ளு கரண்ட் ஒயர்ல டச் ஆன உடனே திராசு ஃபுல்லா கரண்ட் பாஸ் ஆகும். அது குழந்தை இருக்கிற தட்டுக்கும் வரும். அப்போ தட்டுல இருக்கிற குழந்தைக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும். அதோட உயிர் போயிரும். எப்படி? அதேதான் சார், கரெக்டா சொன்னீங்க. எனக்கும் சயின்ஸ் தெரியும். ஆமா, இதுக்கு கரண்ட் சப்ளை எங்க இருந்து வருது? மேடம், அது பார்க்கிறதுக்கு தான் பூ தோரண மாதிரி தெரியும் மேடம். ஆனா அதுக்குள்ள தான் ஒயர் போகுது. அதோ பாருங்க. ஓ, அப்படி போகுது. இந்த ஒயரை அங்க ரூம்ல இருக்கிற சுவிட்ச் போர்டுல கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இப்ப பவர் வருதான்னு காட்டுறேன். நாளைக்கு யார் சுவிட்ச் ஆன் பண்ண போறது? நான் தான். அப்ப வாங்க. சிஸ்டர், நான் போய் கரண்ட் ஆன் பண்ண போறேன். நீங்க தொட்டாதீங்க, ஷாக் அடிச்சிர போகுது. போ. சார், அந்த ஒயரு எங்க போகுதுன்னு பாருங்க. அங்க இருந்து தராசுக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பவர் சப்ளை வரணும்னா இங்க 2வது சுவிட்சை போடணும். நாளைக்கு நான் இங்க வந்து 2வது சுவிட்சை ஆன் பண்றேன். குட்டி தேவியோட வாழ்க்கையை ஆஃப் பண்றேன். சரி வாங்க. மேடம், வெற்றி நமக்கு தான். தராசு முள்ளு ஒயர்ல டச்சா இருக்குது தெரியுதா? தெரியுது. இந்தாங்க, இப்ப டெஸ்டரை வச்சு கரண்ட் இதுல பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. எரியுது. அதை எடுத்துருங்க சார். இப்ப வைங்க சார். எரியல? எரியலையே. அதை எடுத்துருங்க. இப்ப டச் ஆயிருக்கா? ஆமா. மறுபடியும் வைங்க. எரியுது சிஸ்டர், எரியுது. கரண்ட் பாசிங்ல இருக்குது. சூப்பர்யா, பின்னிட்ட நீ. நாளைக்கு துலாபார காணிக்க செலுத்தி முடிக்கும் போது தேவியோட கணக்கு முடிஞ்சிரும். மேடம், நான் போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க காலையில சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. நான் அப்படியே கிளம்புறேன் மேடம். பாண்டி,
வர மாட்டேங்குதே. இந்தாங்க சிஸ்டர். இந்தா ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சார் அந்த டெஸ்டர் ஆஃப் பண்ணிட்டு போயா? சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நான் வரேன் மேடம். ம் ஆ